ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ளவுஸில் இன்விசிபிளாக வச்சு நூல் பைப்பிங் வச்சு தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் நெக்குக்கு இந்த நூல் பைப்பிங் கொடுத்து இன்விசிபிளாக தைக்க போகிறோம். இது லைனிங் கிளாத்து, இது மெயின் கிளாத்து. இப்போ இந்த ஃபூட்டரை மாற்றிட்டு, பைப்பிங்குள்ளே ஃபூட்டர் மாற்றிட்டு, இப்போ இந்த பைப்பிங் துணி இது தைக்க போகிறோம். இந்தது 1.25 இன்ச்சு, இது கிராஸ் துணி. இது இங்கேங்க, இது போல் ஸ்ட்ரெச்சபிள் ஆகணும். 1.25 இன்ச்சுக்கு இந்த நெக்குக்கு உள்ள அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஃபூட்ரு மாற்றுறோம். இப்போ இது பைப்பிங்க்காக இந்த சிங்கிள் ஃபூட்டர் மாற்றிருக்கோம். இதுதான் நார்மல் ஸ்டிச்சுக்கு உள்ளது. இதுக்கு பதில் இது பைப்பிங்க்காக மாற்றிருக்கோம். இப்போ இந்த கிராஸ் பீஸில் இந்த நூல் பைப்பை வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இப்போ நூல் பைப்பில் வச்சு இதை தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிக்கிறோம். இதை குறுக்க தைச்சிக்கிறோம். அப்போ தான் இந்த பைப்பிங் நூல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தைச்சிக்கிறோம். தைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓரமாக கொடுத்து இதை டபுளாக மடிச்சுட்டு இப்படி பேக் சைடும் கொஞ்சம் இழுத்துக்கிறோம். உள்ளே காற்று புகாமல் அந்த பைப்பிங் ஓரமாக பின்னாடியும் கொஞ்சம் இழுக்கணும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பைப்பிங் மட்டும் அந்த நூல் மட்டும் வந்திருக்கும். இதே போல் அப்படி லாங்காக தைச்சிக்கிறோம். அதே போல் முடிக்கிறப்ப லாக் பண்ணிக்கிறோம். இது மாதிரி அப்போ தான் அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கும். இன்ச்சுக்கு கேப்பு எக்ஸ்ட்ரா உள்ளதை கொஞ்சம் கட் பண்ணி விடுறோம். கொஞ்சமாக ட்ரிம் பண்ணுறோம். எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ இது லைனிங் கிளாத்து. லைனிங் கிளாத்தில் இந்த நெக்லைனை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே நெக்லைன் அப்படியே அதே ஷேப்புக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த பைப்பிங்கை வச்சு தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும், தெரியும் நமக்கு. அப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பைப்பிங், இந்த பைப்பிங் வச்சு தைச்சது இந்த சைடு இருக்கணும். ஓகே, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுனால இப்படி வைக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல தான் வரணும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நம்ம அந்த சார்ட் பீஸ்லாம் மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே பைப்பிங் ஓரமாகவே தைக்கிறோம். இந்த கர்வ் வளைவு வரும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக 1/2 நீடில் வச்சுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா, அப்படி தூக்கிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக உள்ளதெல்லாம் ஈஸியாக இருக்கும் தைக்க. அந்த வளைவில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாக வந்துடும். இந்த எட்ஜில் முடிச்சாச்சு. இப்போ லைனிங்கில் வச்சு தைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், அப்படியே நெக்கு ஷேப்புக்கு இது மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட மெயின் துணியை இதில் வச்சு
நம்ம அதே அளவுக்கு தான் நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதே இடத்துல அப்படி வச்சு பின்னை போட்டுக்கிறோம். இந்த இதுக்கு பின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது ஃபுல்லாக பின்னு போட்டாச்சு. இது மெயின் கிளாத்து, இது லைனிங் துணி, இடையில கேப்பில் வந்து பைப்பிங் இருக்குது. இப்போ இது அப்படியே திருப்பிடுங்க. அப்படியே நம்ம திருப்பணுன்னா நம்ம ஆல்ரெடி பைப்பிங் தைச்சிருக்கோம் பாருங்கள். பைப்பிங் தைச்சிருக்கோமா, அது அப்படியே அது மேலேயே தைக்க போகிறோம். இப்போ அப்போ தான் அந்த பைப்பிங் ஓரமாக தைக்க முடியும். அந்த தையல் ஓரமாகவே நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்க அந்த ஸ்டிச் மேலேயே தைக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பைப்பிங் வந்து ஒரு ஓரமாக போயிடும். நம்ம பின்னு போட்டிருக்கிறதுனால மெயின் துணி, பைப்பிங் கிளாத்து ப்ளஸ் லைனிங் இது மூணுமே மூவ் ஆகாமல் அதே லைனில் இருக்கும். நம்மளும் நீட்டாக அப்படி தைச்சிடலாம். இப்போ இது லைனிங் பக்கம் தைச்சோம். இப்போ திருப்பி பார்க்கும் பொழுது நம்ம பின்னு போட்டதுனால அப்படியே அரை இன்ச்சு கேப்பில் அப்படியே சுற்றி தைச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லா பின்னையும் எடுத்துட்டு உள்ளே இந்த நாச்சஸ் கட் பண்ண போகிறோம். இப்போ இது லைனிங் கிளாத்து, மெயின் கிளாத்து, பைப்பிங் கிளாத்து இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வரும். கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்ப போகிறோம். இப்போ திருப்பணுன்னா இப்போ பைப்பிங் கிளாத்து இப்போ தச்சு திருப்பினதுக்கப்புறம் இப்படி தான் வந்திருக்கும். பைப்பிங் இப்படி வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்விசிபிளாக தைச்சிருக்கோம். அதுதான் இப்போ பேக் சைடு லைனிங் கிளாத் பார்க்கும் பொழுதும் நீட்டாக வந்திருக்கும். இப்படி தான் நூல் பைப்பிங் வச்சு தைக்கணும். ப்ளவுஸு, சுடிதார் எல்லாத்துக்குமே நெக்லைனு இப்படி தான் தைக்கணும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு என்னோட டெய்லரிங் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.